உன் பிள்ளை அதிகாரத்துக்கு வந்தவொடனே எல்கேஜி யூகேஜி கிழிச்சு தூர போட்டுறேன். போட்டு என்ன பண்ணுறேன், அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்பாக பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், அறிவு சுடர். என் பிள்ளைகளுக்கு வந்து அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்பு. அரும்பு 3 வயசில் சேர்க்குறேன். பிறந்த உடனே போய் இந்த எல்கேஜிக்கு சீட் வாங்கிட்டு இருக்காத, 3 வயசில் சேர்க்குறேன். எதில், அரும்பில். அங்கே பள்ளிக்கூடத்தை பிள்ளைய படிக்காது, பாடம் கிடையாது. 1 மணி நேரம் தான் வகுப்பு. என் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போக நிறைய நண்பர்களை பார்க்க, பாட ஆட சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க ஆசிரியர்கள். அங்கே எல்லாம் வச்சுருப்பேன். என்ன வச்சுருப்பேன், இசை வயலை வச்சுருப்பேன், பொம்மை வச்சுருப்பேன், தாயக்கட்டு வச்சுருப்பேன். அறிவை வளர்க்கிற நீ தாயம்னு நினைக்கிற, அதில் பெரிய அறிவியல் இருக்குது. இந்த பல்லாங்குழியில் என்ன தாய் கிழவி படம் பாரு, அதில் ஆடி காட்டுவான். இப்போ என்ன பண்ணுவேன், அரும்பு மொட்டு மலரில் பிள்ளைகள் படிக்காது, ஆசிரியர்கள் பிள்ளைகளை படிப்பாங்க. பெற்றோர் சேர்க்க வரும்போது சொல்லிடுவேன், பிள்ளைகளை நீங்கள் படிக்கணும், கவனிக்கணும்னு. ஏன்னா பிள்ளையின் முதல் பள்ளிக்கூடம் தாயின் இதயம்ங்கிறான். தாய் தான் முதல் ஆசிரியங்கிறான். தாய்கிட்ட இருந்து தந்தைகிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ளுது. அப்போது என் பிள்ளைகள் 1ஆம் வகுப்பை 6 வயசில் சேர்ப்பேன். அரும்பு மொட்டு மலர் 6 வயசு ஆயிடுது. சேர்க்கும்போது ஆசிரியர் ஒரு சான்று கேட்பேன், பெற்றோர்கிட்ட ஒரு சான்று கேட்பேன். பிள்ளைக்கு எதில் விருப்பம்னு நீங்கள் கொடுக்கணும். அவனுக்கு இசையில் ரொம்ப நாட்டம் இருக்குது, ஓவியத்தில் நாட்டம் இருக்குது, அவனுக்கு விளையாட்டில் நாட்டம் இருக்குது, அவனுக்கு ஓடுறதுல விளையாடுறதுல இருக்குது, அவனுக்கு பாடுறதுல இருக்குது. அப்போ ஃபின்லாந்தில் 6 வயதில் சேர்த்து 7 வயதில் தான் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான். புரியுதா? 6-7 வயதுலன்னா ஒரு மாணவன் தனக்குத்தானே ஒரு வேலையை அவனுக்கு வேண்டியதை செய்து கொள்கிற பழத்தில் தான் அவனால் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, கற்கிற திறன் கூடுதுங்கிறான். அப்போ தான் ஆரம்பிக்கிறான். அவன் 8 வயதில் தான் அவன் பள்ளியில் சேர்க்குறான் தென்கொரியா. நாம் 6 வயசில் 1ஆம்